எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால போட்டவங்களுக்கு நன்றி. அவர் கொஞ்சம் கோவமாக பேசிட்டாரு. பட் அவர் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். ஸோ படம் முழுக்க நான் என்னுடைய சொந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஹீரோயின் வந்து நிறைய தமிழில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இந்த படம் நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து இல்லைன்ட்டு அதை நான் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அறிந்து மரியாதை ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சுற்றும் போது யாருமே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. இவன் எப்படி டைரக்ட் பண்ணுவான் யாரும் நம்பல. எங்கள் அண்ணன் தாடி வச்சதுக்கு காரணமும் அதுதான். அன்னைக்கு வச்ச தாடி இன்னும் எடுக்க மாட்டேங்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கவும். அதாவது இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் என் காதில் வந்து டிவிக்கு பேட்டி கொடுத்த மருத்தார் கிருஷ்ணான்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து கோவமாக இருக்கிற போல இருக்கு. அப்பாவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணி நேற்று டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் அதனால தான் என்னால் காலைல ஆடியோ லான்ச்சுக்கும் சூரியன் எஃப்எம் போக முடியல. அண்ட் நான் சொன்னது என்னென்னா ஒரேடியாக ஸ்டேஜ்லேயே பேசிடுறேனே அப்படின்னு. அது வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஒரு கூகுளி போட்டு எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் போட்டவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த படம் நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து இளனை நான் மீட் பண்ணும்போது அவனுக்கு 21 வயசு. இப்போ எவ்வளோ மச்சான்? 3 வருஷம் 20 இப்போ 18. அண்ட் இளனை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அறிந்து மரியாதை ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சுற்றும் போது யாருமே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்னா அவனுக்கு அப்போ வயசு 23. ஸோ இன்னும் இவன் சின்ன பையன் எப்படி சீரியஸாக இவன் எப்படி டைரக்ட் பண்ணுவான் யாரும் நம்பலை. அண்ட் எங்கள் அண்ணன் தாடி வச்சதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா தாடி எடுத்தால் ரொம்ப சின்ன பையன் வரும். நோபடிஸ் டேக்கிங் மீ சீரியஸ்லி மேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வச்ச தாடி இன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இளன் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து பேசும்போது சொன்ன விஷயம் வந்து யாமிருக்க பயமேக்கு அப்புறம் ப்ரோ தெரிஞ்ச மூஞ்சி இருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. இல்லையே இல்லை நீ கதை சொல்லு அப்படின்னு ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பார். எனக்கு ஸ்கிரிப்டை விட இல்லனோட எனர்ஜி தான் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து இளனை தோளில் தூக்கி சுமந்த கார்த்திக், சோபன் அண்ட் சசி. ஸோ அவங்க 3 பேருமே இங்கே இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ சின்ன பையனை வந்து நம்பி ஒரு படத்தை கொடுத்து அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அவங்க முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் இளன் வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டதுக்கு உங்களால் எத்தனை நாள் கொடுக்க முடியும் ப்ரோன்னு கேட்டான். எனக்கு புரியல. எத்தனை நாள் கொடுக்க முடியும்னா ஒரு 2.25 நாள் கொடுத்தா முடிச்சிருவியா படத்தை? இல்லை ஒரு 10 to 15 days கொடுங்க, நான் எந்த கண்டினியூட்டி வேணால் வாங்க, நான் படம் முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. சரின்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது காஸ்டியூம்ஸ் பற்றி பேசினிருந்தோம். காஸ்டியூம்ஸ் பற்றி பேசும்போது என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு ஒன்று நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் நான் அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில். இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டு வரட்டுமா? அதுக்கு அவர் சொன்னார் சூப்பர் ப்ரோ இந்த ஷார்ட்ஸ் போட்டு வாங்கன்னு. ஸோ படம் முழுக்க நான் என்னுடைய சொந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதுக்காக சின்ன பட்ஜெட் படம் நான் சொல்லலை. போட்டிருந்த ஷார்ட்ஸே போட்டு வாங்க ப்ரோ, எதுக்கு இன்னொன்று வாங்கி தச்சு அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 10 நாளோ 12 days நைட்டு மட்டும் ஷூட் பண்ணோம். அண்ட் ரொம்ப டைட் பட்ஜெட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டைட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய ரெண்டாவது ப்ளஸ் வந்து கேமராமேன் கொஞ்சம் சூடு, ஆனால் நல்லா மனுஷன். ஸோ அதாவது 6 to 6 ஒரு இடத்துல நிற்காமல் கண்டினியூஸாக ஓடி உழைச்சி அண்ட் ட்ரெமெண்டஸ் ஒர்க். நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தால சொல்லுவீங்க. அண்ட் பிவிபிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா பிவிபி வந்து இல்லைன்னு நம்பினதுக்கு எனக்கு என்ன ஆதங்கமாக இருக்குன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் முன்னாடி இருந்திருந்தால் எங்கள் அண்ணா அருந்து மறையாமலும் வெளியில் பண்ணியிருக்கலாம். எங்கள் அப்பா அருந்து மறையாமல் மூலமாக தான் ப்ரொடியூசர் ஆனார். ஸோ தாடி வச்சு லாபம் இல்லை. மூணாவது விஷயம் வந்து பிவிபி வந்து நம்ம கேஆருக்கு படத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்து எல்லா படமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. அண்ட் பப்ளிசிட்டி நல்லா பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு ரிலீஃப் ஃபேக்டர் தான் வந்துச்சு. ஏன்னா இப்போ படம் பண்ணுறது ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அண்ட் ஸோ தேங்க்யூ சரவணன் அண்ணே, இருக்காரு தேங்க்யூ. அண்ட் தைரியமாக சினிமாக்குள்ளே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் சினிமாவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம சிவா இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு த ஃபேமிலி. அவர் கொஞ்சம் கோவமாக பேசிட்டாரு. பட் அவர் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். அண்ட் மூணாவது விஷயம் வந்து எனக்கு இங்கே சினிமாவில் வெல்விஷர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் வந்து டெஃபினட்டாக ஒருத்தர் வந்து சேரன். ஏன்னா கழுகுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு அவரை தெரியும். அவர் திட்டிக்கிட்டே இருப்பார் என்ன.
ஸோ தப்பு பண்ணால் மூஞ்சி லட்சமாக திட்டுவார், தப்பான படம் பண்ணாலும் மூஞ்சி லட்சமாக திட்டிடுவார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் சினிமாவில் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்யூண்ணே. அண்ட் ராஜா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஹீரோயின் வந்து நிறைய தமிழில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அண்ட் அதை நான் சொல்லிக் கொடுக்கல, அதை சொல்லிக் கொடுத்தது புத்தான்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு. அதனால் டைம் போகிறதே தெரியாது இந்த யூனிட்டில் மட்டும், ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட்ஸ், வண்டர்ஃபுல் ஒர்க், த பேக் போன் ஆஃப் எனி பிக்சர்ஸ், தி அசிஸ்டன்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. அண்ட் சந்திரன், அதாவது காம்பினேஷன் இந்த படத்தில் மட்டும்தான் நடித்த நிறைய பேர் காம்பினேஷனே இருக்காது. ஆக்சுவலி சந்திரனுக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது. அண்ட் முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸே கிடையாது. மூணாவது விஷயம் என்ன, இந்த படம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதால எல்லாருமே புதுசு. நான் சொன்ன 3 years பேக் எல்லாருமே புதுசு. இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணிட்டாரு, அப்போ எல்லாருமே புது குரூ. ஸோ நான் என்ன சொன்னேன், இல்லைன்ட்டு அட்லீஸ்ட் கேஸ்டிங்கில் நம்ம கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சு முடிஞ்சு போயிடலான்னு சொல்லிட்டு, அவங்க சொன்ன சம்பளம்லாம் பயங்கரமாக இருந்தது. இந்த சம்பளத்துக்கு யாருமே வரமாட்டாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்கள நானும் இல்லனும் கார்த்திக்கும் போய் பார்த்து பேசி கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட லைனை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சி வந்தவங்க தான் நிறைய பேர் இந்த படத்துக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எஸ்பெஷலி ஜேபி சார், கருணா சார், கருணாகரன். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ட்ரீம் பாசிபிள். அண்ட் யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா, யாரும் மிஸ் பண்ணல. தேங்க்யூ யுவன், தேங்க்யூ இர்ஃபான். அதாவது நீங்கள் மியூசிக் போராட்டியும் உங்கள் லேபிளையாக நான் பிடிச்சி வச்சுப்பேன், அதனால் இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. கிரகணம் கிருஷ்ணா நடித்த படம், சந்திரனையும் தெரியும். இது டீம் யாருன்னே தெரியாது. நான் இப்போ லண்டனில் இருக்கும்போது டீசர்ஸ் முன்னாடி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணி, நான் அதோட லுக்கு வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் யார் என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கல, இந்த படம் ஏதோ நல்லா இருக்குது, நல்லா வரும் போல் இருக்குது இந்த வருஷம் அடுத்து வர படங்கள்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நோண்டி பார்த்தா அப்புறம் மச்சி கிருஷ்ணா நடித்த படம். ஃபங்க்ஷனுக்கு அவன் கூப்பிடல, அது அதனால் வந்து ஆனந்த் தான் கூப்பிட்டார். வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வாங்க நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டார். வந்து விவசாயிங்களுக்கு உதவி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. யார் படம் அப்படின்னு கேட்டேன், கிருஷ்ணா படம் அப்படின்னாரு. சரி நான் வர்றேங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கிருஷ்ணா கூப்பிட்றானோ இல்லையோ, ரெண்டாவது விஷயம், எப்போவுமே ஒரு அவங்ககிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, எங்கிட்ட அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப எப்போவுமே வந்து ஒரு அன்போடு பழகக்கூடிய நிறைய நடிகர்களில் முக்கியமாக கிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். தோலை கைப்பட்டுவா, என்ன வந்து விளையாட போகிற இடத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போவான், கலாச்சிடுவான் எல்லாத்தையும் உட்காந்து. அப்புறம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசினா அடுத்து திருப்பி எனக்கும் கவுண்டர் கொடுத்துருவான் எல்லாத்துக்கும் வந்து உட்காந்துட்டு. அதனால் இந்த பேட்மிண்டன் ஆடும்போது வச்சு எல்லாத்தையும் செஞ்சிடுவான், வந்து யார் வந்தாலும் சரி அந்த அப்படின்ட்டு. சார் சொன்ன மாதிரி யாரை கரெக்ட் பண்ணுறாங்க, ஹீரோ நிறைய எல்லாரையும் ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணுவோம், நாங்களாம் முயற்சி பண்ணுறோம், ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இப்போ தான் சொன்னார் வந்து. ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கல ரொம்ப சந்தோஷம். விவசாயிங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதான ஒரு நிகழ்ச்சியாகவும் இது இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் என்ன வருத்தமான ஒரு விஷயம்னா, 41 நாளுக்கு மேலே போராடி விவசாயிங்களுக்கு ஒரு கடன் தள்ளுபடி அவங்களால கிடைக்கல அப்படிங்கிறது. நிறைய விவசாயிகளை மீட் பண்ணும்போது மிஞ்சி இருக்கிறது கோவணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லிக்கு போனதுக்கப்புறம் கோவணத்தையும் அவுத்துட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சூழலில், இது என்னென்னா, இந்த 2 பேர் இப்போ இறந்து போனவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம், பாக்கி இருக்கிற 1,00,000 பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அப்போது எல்லா சொல்யூஷனை நோக்கி ஏதாவது ஒரு தீர்வு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இது விளம்பர நோக்கோட தீர்வு இல்லாமல் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தேவைப்படுதுங்கிறது இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி தண்ணி இல்லாமல் இருக்குது, விவசாயியை காப்பாற்றணுமா விவசாயத்தை காப்பாற்றணுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுறத விட விவசாயத்தை காப்பாற்றுறது முக்கியமாக இருக்கும். விவசாயத்தை காப்பாற்றணும்னா விவசாயிகளை தானாக பொழைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம விவசாயத்தை காப்பாற்ற விட விவசாயியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் 2 பேரை நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கொடுக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் பாக்கி கஷ்டப்படுறவங்களாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வி இருக்குது. 2 பேர் கிடச்சி இப்போ அது என்னென்னா, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, அவருக்கு கிடச்சிருச்சுங்க, அப்போ இதை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டு போங்க அடுத்து எங்கே அப்படி ஒன்று, அப்படி ஒரு சூழலில் ஒரு விஷயமா இருக்குது. அதனால் தூண்டில் போட கற்றுக் கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படி இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா
இப்போ ஒரு சமீபமாக விவசாயம் சார்ந்த ஒரு பாடல் விழாவில் வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. 4 விவசாயிகள் இந்த அபிசரவணன் அவன் தான் கூப்பிட்டு வந்திருந்தான் தம்பி. வரும்போது மேடையில் அவங்க அதை தான் சொன்னாங்க. நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர் எங்களை எல்லாருக்குமே எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் மேடையில் ஏறி அதை தான் சொன்னேன். இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம். தயவு செஞ்சு நீங்கள் முதுகெலும்புகளை நம்ம நடிகர்கள் முன்னாடியும் தயாரிப்பாளருக்கு முன்னாடியும் ஒரு டைரக்டர் முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த விவசாயத்தையும் நாம் காப்பாற்றணும் அப்படின்னா விவசாயிகள் நீங்கள் தன்மானத்தோடு முதல்ல நீங்கள் நின்றுங்க. ஏன்னா நாம் வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, நம்ம உண்ணுகிற உணவு இன்றைக்கி என்னென்னா விவசாயி உற்பத்தி பண்ணுறதுனா, கடவுள் தண்ணியை படைச்சிட்டாரு. ஆனால் கடவுளுக்கு அப்புறம் ஒரு ஆள், நம்ம படைத்த ஒரு ஆள் அப்படின்னா விவசாயி. ஏன்னா அவர் தான் அதுக்கப்புறம் எல்லாருமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பன்னாட்டு அரசியல் இருக்குது. அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தண்ணி, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க டெமானிட்டேஷன் வந்ததுக்கப்புறம். இப்போவும் கோல்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் இப்போ தண்ணிக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணி மிகப்பெரிய ஒரு வாட்டர் கிரைசிஸ் வெகு விரைவில் இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் வந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்க போகுது. அதனால் தண்ணியை ஆல்ரெடி வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க. உலக பணக்காரங்கள் அத்தனை பேரும் தண்ணியை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கோக்கும் பெப்சி விற்கிறவங்க தான் கென்லையும் அக்வாஃபெனாவுக்கும் ஓனராக இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம தண்ணியை எடுத்து நமக்கே காசு கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா இப்போது வீட்டில் சென்னையில் யாருக்கும் தண்ணி வர்றதில்லை. ஆனால் 500 ரூபா கொடுத்தா ஒரு லாரியில் கொண்டாந்து வீட்டில் இறக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து வருது மறுபடியும் கேள்வியாக இருக்குது. நிலத்தடி நீர் வந்து மொத்தம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 100%, 97.5% வந்து உப்பு தண்ணி, கடல் தண்ணி. பாக்கி இருக்கிறது 2.5%. இந்த 2.5%த்தில் பார்த்திங்கன்னா 30% மேலே ஐஸ் கட்டிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீரில் ஒரு 30% இருக்குது. மொத்தம் 700 கோடி பேருக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து தண்ணி 0.007% மட்டும்தான் அந்த தண்ணி இருக்குது. இது எப்படி போதுமானதாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் தண்ணியை நம்ம பாதுகாக்கிறது தான் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ நாம் வந்து மணல் அள்ளிட்டு போகிறாங்க, கண்டுக்காமல் இருக்கிறோம். மலை வெட்டிட்டு போகிறாங்க, கண்டுக்காமல் இருக்கிறோம். ஸோ எங்கேயோ நமக்கு ஒரு வகையில் உலக பன்னாட்டு நிறுவனம் நம்ம நுகர்வோராகவே துபாய் மாதிரி ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தியே பண்ண வேண்டாம், எல்லாம் விலைக்கு விற்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழலை தான் வந்து இப்போது சமீபமாக இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கனால ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது இது சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றை தொட்டால் செயின் லிங்க் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகுது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறோம், சரி இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போகலாம், அதற்கு ஒரு குரல் கொடுக்கலாம், நல்ல உணவு கிடைக்கலன்னு போனால் உணவு உற்பத்தியை வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறதே அவங்க தான் விற்கிறாங்க. நம்மளுடைய உணவை நம்ம சாப்பிட முடியாத ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஏன் இப்போ அது காலேஜுக்கு போகும்போது பார்த்தா கோக்கு, பெப்சி, மிராண்டா எல்லாம் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஏசி பெட்டிக்குள்ளே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. விவசாயி உற்பத்தி பண்ணுற தமிழ்நாட்டில் ஒரு கரும்பு இளநீ காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. இது எங்கேருந்து நம்ம போய் சொல்கிறது? மாணவர்கள்லாம் இப்போ விவசாய புரட்சி மாணவர்கள்லாம் மாற்றுவாங்கிறாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் உங்கள் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு இளநியோ ஒரு கரும்புச்சாரம் விற்கிற எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முதல் வெற்றி விவசாயிகளோட உற்பத்தி முதல்ல சாய்ஸில் இருக்கும். சாய்ஸில் இல்லை. தேட்டருக்கு போனோம் பார்த்தீங்கன்னா 99.99% 100% வந்து மைதானால் செய்யப்பட்ட பொருள், ஒயிட் சுகர்னால் செய்யப்பட்ட பொருள், க்ரூட் ஆயில்னால் செய்யப்பட்ட பொருள். ஏன்னா இப்போ உணவு சார்ந்த ரிசர்ச் என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டருந்து நான் கிடைச்ச தகவல், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருள் மட்டும் 1000க்கு மேலே விற்றுட்டுருக்கு. லீடிங் பிராண்ட் மட்டும் 120 பிராண்ட்ஸ் ஒவ்வொரு பொருளையும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் நல்ல உணவை சாப்பிடக்கூடாது. இது முதல் விஷயம். ஏன் அப்படின்னா நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது. வியாதிக்கு மருந்தும் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2 விஷயம், உணவு அரசியல், அதுக்கப்புறம் மருத்துவ அரசியல். இது ரெண்டுமே ஒரே ஓனர், தண்ணியும் அவங்களுக்கு தான். அப்போ என்னென்னா எல்லா ஊர்கள்லேயும் வந்து இது மாதிரி எல்லா நாடுகள்லையும் இது மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் லண்டன் போயிட்டு வரும்போது 2 பவுண்ட் ஒரு பாட்டில் தண்ணி, அது 1 லிட்டர் கூட கிடையாது. நம்ம ஊர் காசுக்கு இப்போது முன்னாடி வந்து 99 ரூபா இருந்தது. இப்போ 80 ரூபா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து விலகி வந்தனால குறைஞ்சிருக்கு, 160 ரூபா.
அப்போ நாளைக்கு நம்ம ஊரில் இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 10 ரூபாய்க்கு கவர்மெண்ட் தண்ணி கொடுக்குறாங்க, வெளியில் வந்து அக்வாஃபினா வேணால் 20 ரூபா தான் நினச்சிட்டு இருக்கோம். இது வெகு விரைவில் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. அதனால் தண்ணியை பாதுகாக்க வேண்டியது, நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நம்மமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தண்ணி பல கம்பெனிகள் முனிசிபாலிட்டியிலிருந்து தான் உடஞ்சி வெளியில் வர இடத்துல தான் தண்ணியை திருடி கொண்டாந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இது மாதிரியான பிரச்சனைகள் டேங்கர் லாரி மேலே முட்டமாக தான் அவங்க சர்வைவல் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி. ஸோ அதனால் தமிழ்நாட்டினுடைய ஏரிகளையும் அதே நிலத்தடி நீரை பாதுகாப்பதும், அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்கான ஒரு குழி வெட்டி அந்த தண்ணி போகணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறது மட்டும்தான் முக்கியமான தீர்வாக இருக்கும். ஸோ விவசாயிகளை காப்பது மட்டும் நம்ம வேலை இல்லை, விவசாயத்தை காப்பது தான் நம்ம முக்கியமான கடமையாக இருக்கும். ஸோ இந்த விழாவில் இந்த மாதிரி ஒரு 2 விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மொத்த விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கான வழியை விரைவில் ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. கிரகணம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு பிக் பிரிண்ட் கார்த்திகை பற்றி சொல்லணும். தூங்காமல் அலைஞ்சிட்டே இருப்பார் மனுஷன், எங்கடா திறமை இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபைண்டர்ஸ் இளன் எனக்கு கையல் முடிஞ்ச ஒரு 2-3 மாதத்தில் வந்துட்டு கால் பண்ணாங்க. வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாமா, ஒரு கதை ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கார்த்திக் சொன்னார். ஒரு மச்சான் கிருஷ்ணா உனக்கு அது 20 நிமிஷம் சொன்னாங்க, எனக்கு 10 நிமிஷம். ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி வரதுக்கு முன்னாடி கதையை சொல்லி முடிச்சிட்டாப்புல. சொல்லிட்டு இதுதான் சார் ரோல் அப்படின்னு. இதில் என்ன ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் உங்களோட ரோல் வரும், ஒரு மல்டி ஸ்டாரர். ஸோ மல்டி ஸ்டாரர் அப்படின்னோடனே ஓகே நான் பண்ணுறேன். அடுத்தது வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணா, ஜேபி சார், கருணா சார், கருணாகரன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு. ஸோ படம் ஆரம்பிக்கும்போது வந்துட்டு சினிமாவுக்கு புதுசுன்னும்போது எனக்கு மற்ற டெக்னீஷியன்ஸை பற்றிலாம் தெரில. ஸோ மற்ற டெக்னீஷியன்ஸ் யாருன்னா எல்லாருமே டெபியூ சார் அப்படின்னு. ஸோ கேமராமேன் சரவணன் சார் கொஞ்சம் சூடு இல்லை, பயங்கர சூடு. அசிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு யாராவது தப்பு செஞ்சோன்னா எனக்கு மேக்ஸ் கிளாஸில் உட்கார்ற மாதிரியே ஒரு ஞாபகம் வரும். அப்படியே கூப்பிடு, டே இங்கே வாடா அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு காதை பிடிப்பேன், லைட் அப்படியா வைப்பேன், இப்போ ஒழுங்காக வை அப்படின்னு ஃபஸ்ட்டு தட்டி விட்ருவாரு. அதுக்கப்புறம் லைட்டு ஒழுங்காக வைப்போம். ஒரு வாரம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கரெக்டாக வைக்க ஆரம்பிப்பேன். ஸோ கற்றுக் கொடுக்குறதே வந்துட்டு கொட்டியும் கற்றுக் கொடுக்கலான்றதை வந்துட்டு ஒன் ஆஃப் த வேயாக வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நந்தினி, ஷீ இஸ் டெபியூட்டிங் அண்ட் வி வெல்கம் யூ ஆல். அண்ட் கிரகணம் ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் ரிலீஸ் பண்ணார் கேஆர் சரவணன் சார். பிச்சைக்காரன் அப்படின்றது வந்துட்டு ஒரு நெகட்டிவாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது டைட்டில் மாற்றலாமா அப்படின்போது இல்லை டைட்டில் இது தான் அப்படின்போது தைரியமாக எடுத்து பண்ணார். அதே மாதிரி தான் கிரகணமும். ஸோ பிச்சைக்காரனை தொடர்ந்து கிரகணமும் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஐம் ஜஸ்ட் விஷிங். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு படம் பார்த்துட்டு ஒரு நாளில் 1.5 மணி நேரத்தில் நடக்கிற விஷயத்த எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் 1.25 மணி நேரத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவும் கதை சொல்லியிருக்கிற விஷயமும் வந்துட்டு ஒரே நேரத்தில் இருக்கும். ஸோ அதுதான் புதுசாக இருக்குது. ஹீரோ ஆஃப் த டே சுந்தரமூர்த்தி. நான் வெளியில் பைட்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் இஸ் அ ப்ராடிஜி அப்படின்னு. ஏன்னா அவரோட நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவரோட படம் 8 தோட்டாக்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, அதை தாண்டி வந்துட்டு இந்த மியூசிக்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்லேருந்து ஹீரோயினுக்கு உண்டான சாங் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேரிட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கேட்கும்போதே வந்து ஒரு ஆல்பம்குள்ளே இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு உங்களை மாதிரியே நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஸோ ஐ எம் விஷிங் சுந்தரமூர்த்தி ஒன்லி த பெஸ்ட் வித் திஸ் ஆல்பம். அண்ட் இந்த படம் வந்துட்டு இன்னொரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவருக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் வெல்கம் சிவா சார், ஐ எம் விஷிங் யூ ஆஸ் வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் a big day for the whole team of Granum. Elan sir, thank you so much for giving me this opportunity. Big Print Picture Productions and KR Films, thank you so much for getting me on board. Both my co-stars, Krishna sir and Chandran, you guys are really sweet. Wish to work with you again and again. The entire direction team, especially Prithvi and Buddha, thank you so much for bearing me. It's Sundaramurthi's day, so must say his music is mind-blowing. All of us had great time shooting, and as the trailer released, I hope you all enjoyed it, and thank you so much. Please bless us. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, யாரும் தப்பான என்ன ஸ்பீக்கர் கிழிஞ்சிருச்சான்னு. அதாவது கிரகணம் இந்த படம் வந்து முதல்ல டைரக்டர் இளனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு 2 படம் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச படம் இந்த கிரகணம். ஸோ அவர் வந்து முதல்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து போட்டு காமிக்கும் போது, ப்ரோ நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சரி, அப்புறம் உங்கள் கூட வந்து நீங்கள் யார் கூட பண்ணுறீங்கன்னா இவர் கயல் சந்திரன் கூட பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் படம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப அற்புதமாக இருக்கு காமெடி. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும், சிரிக்கிறார் பாருங்க. நீங்களாம் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹீரோயினுக்கும் அவருக்கும் எவ்வளோ கெமிஸ்ட்ரி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது அவர் வருத்தப்பட்டார்னா வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இங்கேயே இருக்குது அங்கேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து இந்த படத்தில் டைரக்டர் இளன் கொடுத்துருக்காரு. அச்சோ சொல்லிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு லிப்லாக் சீன் எங்களுக்கு இருக்குதுல்ல. அதாவது அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் வந்து யாருக்கும் வந்து எங்கள் கம்பைன் ஷாட்டில் யாருக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை. அதே தான். ஏன்னா எனக்கு வந்து 4 நாள் ஷூட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் இவர் சந்திரனுக்கும் வந்து ஒரு 4 நாள் போச்சு நைட்டில். ஸோ அதனால் ஒரு வேளை லைட் எஃபெக்ட்ன்றதுனால என் பார்த்தோன்னே என்ன தோணுச்சோ தெரியல அவருக்கு. அது அதாவது நீங்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷார்ட்ஸ் வந்து அவர் எடுக்கும் போதே வந்து எடிட்டருக்கு வேலையை கொடுக்க மாட்டார் நினைக்கிறேன். இப்போ மணி இருக்கார், மணிலாம் அவர்லாம் என்னோடய ஃப்ரெண்டு தான். எடிட்டர் மணியெல்லாம் எனக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஏன்னா வந்து இவரே எடிட் பண்ணி தான் எடுப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இவ்வளோ தான் எடுக்கணும், இவ்வளோ இது போதும் ப்ரோ, ஓகே இது சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவார். அந்தளவு வந்து பயங்கரமான டேலண்டான ஆள் வந்து டைரக்டரு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக என் கூட ரொமான்ஸ் பண்ண கயல் சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் தெரியாது, அவர் கூட மட்டும் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கிரகணம். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், கேமராமேன் அவரை பற்றி சொல்லி ஆகணும். சரவணன் சார் இல்லை, நல்லபடி தான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்று, ஏன்னா அவர் தான் அதெல்லாம் எடுக்கிறது, அதனால் நல்லபடி தான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லை. அவர் வந்து நீங்கள் வந்து இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே பைட்ஸ் கொடுக்கும்போது சொன்னேன், எனக்கு அங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, அந்த 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 மானிட்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, அவ்வளோ வந்து கிளாஸாக ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்கும், விஷுவல் ட்ரீட்டுனாங்களே, அது இங்கே உட்காந்து இப்போ தான் அந்த ட்ரீட்டை வாங்கினேன். அந்த மாதிரி சரியாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது படம். தேங்க்யூ சரவணன் சார். என்னையும் கொஞ்சம் அழகாக காட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெய்லரில் வரல, படத்தில் வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இவர் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அதாவது நம்ம என்ன அதாவது நீங்கள் எத்தனை டேக் வாங்கினாலும் சரி, அவங்க ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அப்புறம் ஓகே, மணிரத்னம் சார் படம் மாதிரியே பேசுவாங்க எல்லாருமே. ஏன்னா நைட் எஃபெக்ட்னால ஒரு வேளை அப்படி பேசுகிறாங்களா அதுவும் தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கிரகணம் வெற்றியடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், திருட்டி விசிட்டில் பார்க்காதீங்க. எல்லா ஆடியோ லான்ச்சிலும் நான் சொல்கிறது இதுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இங்கே ஆசைப்பட்றேன். அது பர்சனலாக சொல்லிக்கிறேன் ப்ரோ, ஏன்னா இங்கே தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் எனக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ மன்சூர் அலிகான் சார் வந்திருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஏன்னா சிங்கப்பூரில் இருக்கிற நீ எல்லாம் நடிக்க வேண்டா, நாங்களாம் எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையாக சொல்லிடுறேன், நான் சிங்கப்பூர்லாம் கிடையாதுங்க, சென்னையால் தான். ஏன்னா இந்த மாதிரி சொல்லி தான் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம், சிங்கப்பூர்லேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் கூப்பிடணுமா,
சாரி சிங்கப்பூரில் இருக்கிறவனே கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது இல்லை. இப்போ சென்னையில் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு அவனையே கூப்பிடணுமான்னு கூப்பிட்றது இல்லை. இங்கே இருக்கிறவங்க சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தங்க டிக்கெட் போட்டு ஃப்ளைட் போட்டு கூப்பிடணுமா அப்படின்னு கூப்பிடாம விட்டுறாங்க. அதனால் இது எதுக்கு சொல்லிடுறேன்னா, நான் சென்னையில் தான் இருக்கேன். எந்த டேரக்டர்ஸு எப்போ வேணால் என்னை கூப்பிடலாம், எந்த ப்ரொடியூசர்ஸ் எப்போ வேணால் கூப்பிடலாம், வந்து சந்திக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கிரகணம் வெற்றி அடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சுந்தரபாண்டியன் கதிர்வேலுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக அதிகமாக சொல்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து மூத்த சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணையதளம், பண்பலை, வானொலி, தொலைக்காட்சி போன்ற அனைத்து ஊடகத்துறை சேர்ந்த நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான மாலை நேரம். கிரகணம் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீடு. ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக இருக்குது, நல்ல சவுண்டிங்காக இருக்குது, நல்ல மேக்கிங்காக இருக்குது. அறிமுக இயக்குனர் இளன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இயக்குனர் முறையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இசை வெளியீடுன்றது வந்து ஒரு இசையமைப்பாளருடைய விழாவாக இருந்தாலும் ஒரு இயக்குனர் முறையில் வந்து அருமை இயக்குனரை வரவேற்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இளனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இளன் எப்படின்னா, படத்தினுடைய தயாரிப்பாளர் சரவணன் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் வந்து அரை நண்பர்கள். 2 பேரும் 18 வருடமாக நண்பர்களாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு சரவணன் நானும் ஒரு நாள் நைட்டு நிறைய சினிமா விஷயங்கள் பேசிட்டு ஒரு 3 மணி இருக்கும். ஏவிஎம் கிட்ட போய், அதாவது தூக்கம்லாம் வந்துருச்சு, ஆனால் அதை தாண்டி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதன் காரணமாக அந்த லேட்டு ஏவிஎம் கிட்ட போய் அந்த டீ சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஏவிஎம்குள்ளே வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு இளன் வந்தார். ஃப்ரெஷ்ஷாக ஏதோ காலையில் அப்போ தான் எந்திரிச்ச ஒரு மாதிரி இருந்தார். அப்போ தான் சரவணன் எனக்கு அறிமுகப்படுத்தின இளனை. என்னங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டு, சரவணனுக்கே தெரியாது அவர் வந்து எடிட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு, நான் அதை பண்ணிட்டு வரேன் அப்படின்னாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இரவு 3 மணி, ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய ஒரு அறிமுக இயக்குனருடைய உழைப்பு அதில் தெரிஞ்சு. இப்போ வந்து பொதுவாக இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து யங்ஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 வருடம் 5 வருடம் முன்னாடி படம் இயக்குனருக்குலாம் ஒரு சின்ன பயமாக இருக்குது. இன்னும் இப்போ எங்களுக்கே வயசான மாதிரி ஒரு அச்சம் வந்துருச்சு. நாங்களும் யங்ஸ்டர் தான். ஸோ இல்லைனா பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் வேகம் அதிகமாகிடுச்சு. நிச்சயமாக இவங்களோடலாம் நம்ம அடுத்து ஓடணும், இவங்களையும் ஜெயிச்சு நம்ம ஓடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இளனுக்கு வந்து இந்த கிரகணம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நான் வாழ்த்துறேன். படத்தினுடைய இசையமைப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய நாயகன் பிரதர் கிருஷ்ணா அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு கிருஷ்ணா எப்படின்னா, யுவன் சாரோட ஸ்டுடியோவில் வந்து அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம். டெய்லி நிறைய பேசுவார். நிறைய சினிமா பற்றி நான் அவர்கிட்ட நிறையா தெரிஞ்சுக்கிருவேன். ஏன்னா அவருடைய அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறைய சினிமாவோட அடுத்த லெவல் எப்படி இருக்கணும், எப்படி போகணும் அப்படின்லாம் பேசிகிட்டே இருப்பார். இன்றைக்கி வந்து வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு சில இளம் இயக்குனர்கள், இளம் கதாநாயகரில் வந்து கிருஷ்ணா மிக முக்கியமான ஒரு ஹீரோ. ஸோ அவருக்கு இந்த கிரகணம் ஒரு நல்ல அடையாளமாக இருக்கும். அதே போல் தான் சந்திரன் அவர்களும். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இளம் கதாநாயகர்கள் வந்து சந்திரனும் தனக்கான ஒரு தனி அடையாளத்தை தேடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வளரும் ஹீரோக்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஈகோ இல்லாமல் அதில் வந்து பண்ணணும். 2 பேருமே ஹீரோனும் போது நிச்சயமாக எனக்கு என்ன அளவீடு இருக்குது, எனக்கு என்னுடைய கேரக்டர் வந்து கம்மியாக இருக்கா கூட இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ உள்ள வந்துடும். ஆனால் நான் நண்பர் சரவணன்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஒரு நட்பு மனநிலையே வந்து 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எனக்கு முக்கியத்துவம் உனக்கு முக்கியத்துவம்ன்ற போட்டி இல்லாமல் 2 பேரும் ஒரு நட்போடு பயணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக இவங்க 2 பேருடைய கூட்டணியில் இன்னும் தொடர்ந்து படங்கள் வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சந்திரன், பிரதர் கிருஷ்ணா 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோவை வந்து கமிட் பண்ணுறது இங்கே பெரிய விஷயம் தான். கதை சொல்லி அதில் 2 ஹீரோவை ஒரே ப்ராஜெக்டில் கொண்டு வர்றது வந்து இன்னும் கஷ்டமான விஷயம். அப்படி வந்து இளன் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா இந்த படத்தினுடைய கண்டென்ட்டும் ஸ்கிரிப்டும் ரொம்ப நல்லா இருக்கவும் தான் 2 ஹீரோக்களை உள்ளே கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக அவங்க 2 பேருக்குமே அது பிடிச்சி உள்ள வந்திருக்காங்க. அதுலேயே நமக்கு தெரியுது இந்த கிரகணம் வந்து எல்லாருக்கும் நமக்கு எவ்வளோ பிடித்த ஒரு படமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல் டீமுக்கும் இந்த படக்குழுவின் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹயாஜி சிவகுமார் சார் வந்து சிங்கப்பூர்லேருந்து சினிமா நோக்கி வந்திருக்காரு. அவரை இருக்காரும் கூப்பி வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு இளம் அறிமுக இயக்குனருடைய படங்களை நம்பி இங்கே வர்றது சின்ன விஷயம் இல்லை. நான் கடந்த மேடையிலேயே நான் பேசின விஷயந்தான். உங்கள் மாதிரி நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வரணும். நல்ல புது இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னும் வெளில வரணும்னு ஆசைப்பட்றேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரவணன் வந்து கேஆர் ஃபிலிம்ஸ் முத்துசரவணனை பற்றி நான் சொல்லி ஆகணும்.
அதாவது ஒரு கடுமையான உழைப்பாளி. இன்றைக்கி சினிமாவில் இருக்க எல்லா ஆட்களுமே அவருக்கு பழக்கமில்லாத ஆள் யாருமே கிடையாது. எல்லாரோடையும் ரொம்ப ஸ்நேகமாக ரொம்ப நெருக்கமாக வெற்றியை மட்டுமே இலக்காக வச்சு ஓடிட்டு இருக்க ஒரு நண்பர். அவருடைய முதல் விநியோகம் வந்து பிச்சைக்காரன் படத்தில் தூங்குச்சு. அந்த விழா மேடையில் நான் சொன்னேன், அதாவது 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு படத்தை விநியோகம் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய தொகை கொடுத்து. அது வந்து அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் அவங்களோட முயற்சி என்ன, ஒரே ஒரு காரணம் என்ன, உந்துதல் என்னென்னா அந்த சினிமா மீது அவர்கள் கொண்ட காதல் தான் அதை வந்து அவங்க இயங்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். பிச்சைக்காரில் தூங்கி அவருடைய பயணம், இறைவி எங்கிட்ட மோதாதே அப்படின்னு தொடர்ந்து இன்றைக்கி கிரகணத்தில் வந்து நிற்கிது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் விநியோகஸ்தராக தொடங்கி இன்றைக்கி தயாரிப்பாளராக மாதிரி இருக்கார் சரவணன். ஸோ சரவணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து ஒரு வெற்றி கூட மிக எளிதாக நமக்கு கிடச்சிரும். அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய போராட்டம். அது வந்து தோல்விகளை நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம வெற்றியை நோக்கி ஓடினாவே நமக்கு வெற்றி நம்ம கையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி சரவணன் வந்து இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக மாறி இருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டங்களை கடந்து எவ்வளோ சூழல்களை கடந்து இங்கே வந்து நிற்கிறான்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் சரவணன் கூட இருக்கிறேன். எனக்கு அவரோட வழியும் அவருடைய பிரச்சனைகளும் கடந்து இப்போ வந்து தயாரிப்பாளராக வருமா எனக்கு தெரியுது. சரண் வந்து தொடர்ந்து வெற்றி அடையணும். கேஆர் ஃபிலிம்ஸ் வந்து தொடர்ந்து நல்ல தம் படங்களை தயாரிக்கணும் நான் விரும்புகிறேன். நல்ல இயக்குநர்களுக்கு, நல்ல அறிமுக இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் வாழ்த்துறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரகணம் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மேடையில் வந்து கேஆர் ஃபிலிம்ஸ், அது அவர் வந்து நான் சரவணன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஏனின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாக்காக சென்னைக்கு வந்தப்போ சாப்பாடு கிடைக்கலாம், நேராக அவர் ஆஃபீஸ் போயிடுவேன், அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு உடனே கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. அவரை வச்சு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அந்த மேடையில் நான் இருக்க ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் கிரகணம்ல எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட். ஆனால் இதே மேடையில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது மே 1ஆம் தேதி வந்து என்னோடய +R- ஆடியோ லான்ச் நடைபெற இருந்தது. அங்கே ஒரு விழா விவசாயிகளுக்காக பண்ணணும்னு நினச்சோம். பட் அதில் நின்றுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்ட நேரில் கேஆர் ஃபிலிம்ஸ் சரவணன் வந்து கடவுள் மாதிரி எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கானே, ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விவசாயிகளை பற்றி சொல்லிக்கிறேன். நானும் எல்லாரும் மாதிரி சும்மா ஒரு பார்க்கணும், விவசாயத்தை அவங்கள போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் சும்மா அந்த இடத்துக்கு போனேன். பட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கூட இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குற கூட அவங்களுக்கு வந்து தேர் நாட் ஏபிள் டு எழுத தெரியல, அந்தளவு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு நாள் இருந்தேன். அப்போது அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாறிட்டாங்க. நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இங்கேருந்து எடுத்து போயிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 நாள் அவங்க கூடயே தங்கியிருந்தேன். எனக்கு போகிறதுக்கு சட்டை வேஷ்டி கூட அவங்க தான் கொடுத்தாங்க. அதாவது நம்ம உதவி பண்ணால் நம்மளுக்கு உதவி பண்ண மாதிரியான ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயம். அதுக்காக என்ன பண்ண முடியுன்ற ஒரு சின்ன முயற்சி தான். நான் நிறைய பேச தெரில. எனிவே ஒரே ஒரு மனதில் காயப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, நான் இந்த அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இப்போது ஒரு சிலர் மட்டும் எது எடுத்தாலும் சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்களான்னு நிறைய ஃபேஸ்புக்கில் நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னடா சும்மா ஃபேஸ்புக்கில் அப்படியே போட்டுட்ருக்கேன்னு. என்னோடய ஒரே ஆயுதம் வந்து ஃபேஸ்புக்கு தான். ஃபேஸ்புக்கில் போட்டு தான் இன்றைக்கி இந்த நிலமும் வந்திருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டெல்லியில் வந்து போராடுறப்ப 2 பசங்க வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு மரத்தில் ஏறினாங்க. அந்த விஷால் சார்லாம் வந்திருக்கப்போ அப்போ டிவிலலாம் வந்திருக்கோம். 3 விவசாயிகள் தற்கொலை முயற்சி. அந்த 3வது விவசாயி நான் தான். என்னையும் விவசாய லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த பையனை வந்து கேட்டப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, இல்லைன்னா இந்த மாதிரி விவசாயத்துக்கு எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பேங்க்கில் போய் கேட்டப்போ விவசாயிக்கு வாங்கின கடனே கட்ட வைக்கல, நீ எதுக்குடா படிக்கணும்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கண்ணே. நான் அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரிலனா அந்த விஷயத்தை நான் மனசில் ஓடிட்டே இருந்தது. 4 பேர்கிட்ட சொன்னேன். 4 பேரில் முதலாவது நான் பேசுனது இயக்குனர் அமீர் அண்ணன். அவர் அந்த பையனோட ஒட்டுமொத்த செலவும் ஏற்றுட்டார். இன்றைக்கி அந்த பையன் காலேஜ் போயிட்டுருக்கான். அவருக்கு நன்றி இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். 2வதாக நான் போய் கேட்டது வந்து வெங்கடாச்சலம், கணபதி அண்டு சாரங்கன். இவங்களோட குழந்தைகள் படிப்பு உண்மையில ரொம்ப அழுதாங்க. அவங்கள பற்றி சொன்னோன்னே நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து அவங்களோட ஒட்டுமொத்த படிப்பு செலவை ஏற்றிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து 3வதாக இந்த 2 குடும்பத்தை பற்றி ஐயாக்கண்ணு சார் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசினார். இந்த மாதிரி அபி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்ன நேரத்தில் கரெக்டாக கேஆர் ஃபிலிம்ஸ் சரவணன் வந்து எனக்கு ஒரு பெரிய கடவுளாக சொன்னாங்க. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கு நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோன்னு சொல்லலை. சினிமாக்காரங்களாக இல்லாமல் மனிதர்களாக இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து இணையணும் மட்டும்தான் என்னோட கருத்து. அப்புறம் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயும் இந்த விஷயத்தை போட்டேன். என்னோடய அக்கா பையன் வந்திருக்கான் தேவ். ஐயோ சாரி, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் மேடையில் கூப்பிட்டுக்கிறதுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். என்னென்னா, யார் என்ன முடியுமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னோடனே என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டு சாரி ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கு. அவனோட பாக்கெட் மணியை அவன் சேர்த்துட்டு வச்சிருந்தா 2500 ரூபாயை கொண்டு வந்து நான் விவசாயிகள் கொடுப்பேன்னு கொண்டு வந்துருக்கான். ஸோ இது மாதிரி எல்லாரும்
அவர்களால் முடிந்ததை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும். அவங்கள நம்ம ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணவே வேணாம், லைட்டாக லிஃப்ட் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க. நன்றி, சாரி ரொம்ப நேரம் பேசிட்டேன். தேங்க்யூ. இதுதான் எங்களுடைய ஹைஸ் இன்டர்நேஷ்னலுடைய முதல் ப்ராஜெக்ட். நாங்கள் கேஆர் ஃபிலிம்ஸோடு சேர்ந்து பண்ணுறோம். சினிமாவிலையும் இதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதில் வந்து கேஆர் ஃபிலிம்ஸ் தான், கேஆர் ஃபிலிம்ஸ் சரவணன் எங்கேயாவது மறைஞ்சிருப்பார் எங்கேன்னு தெரில, அவர் தான் வந்து எங்களை சினிமாவுக்கு கொண்டு வந்தது. சினிமாவோட விஷயங்கள் கொஞ்சம் தெரியும்னு சொன்னால் அவர் மூலமாக தான் தெரிஞ்சது. அவர் தான் கொண்டு வந்து இப்போ என்ன மேடையில் நிற்க வச்சுட்டு அவர் எங்கேயோ ஓரமாக ஒழிஞ்சிருக்காரு. இந்த கிரகணம் படம் ரொம்ப கதை அந்த படம் எடுத்தப்போ எங்களுக்கு சொன்னாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் எனக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோ கிருஷ்ணா, அவரோட படம் நிறைய பார்த்துருக்குறேன். ரொம்ப ஒரு ஸ்பீடான ஒரு ஹீரோ. அதே மாதிரி நம்ம கயல் சந்திரன் தான் நம்மளுக்கு உடனே ஞாபகம் கேட்ச் ஆகும். ரொம்ப நல்ல ஒரு அப்கமிங் ஹீரோ. நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பார் அவர். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ஒர்க் வந்து அவருடைய எந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு விஷயத்தில். ஹீரோ, அந்த மெயின் ஹீரோ நான் சொல்லணும்னு சொன்னால் நம்ம டைரக்டரை சொல்லுவேன். டைரக்டர் இளன் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு அந்த படத்தை. நிச்சயமாக நல்ல ஒரு ஃபியூச்சர் அவர் கட்டாயமாக இருக்குது. அவருக்கு இந்த படம் கட்டாயமாக ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லா படத்தை வாங்கி வெளியிடுறவங்க சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இந்த படம் பத்திரிகையாளர்கள், மீடியா பீப்புள்ஸ் ஆகட்டும், மக்கள், முக்கியமாக மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ஸில் போய் படம் பார்க்கணும். ஏன்னா இப்போ தியேட்டரில் வந்து படம் பார்க்குறதுன்றது இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுச்சு. இப்போ இந்த படம் பார்த்துட்டியா, இந்த படம் வந்துருச்சு, இந்த படம் நீ பார்த்துட்டியா, இல்லை நான் பார்க்கல, சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ சினிமா ஆரோக்கியமாக தான் இருக்குது. சரியான படம், நல்ல ஒரு படம், என்டர்டெயினான ஒரு படம் எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஜனங்க தியேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தியேட்டரில் வரது ரொம்ப பிடிக்குது. வீட்டுக்குள்ளே உட்காந்து படம் பார்க்குறதுல வந்து இப்போ யாருக்கும் பிடிக்கிறதில்ல. எல்லாருமே தியேட்டர்ஸ் வரதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நல்ல ஒரு படம் கொடுக்கணும். அந்த படமாக இந்த கிரகணம் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஹீரோயின் அவங்க பேர் தெரியல எனக்கு, நந்தினி ரொம்ப அழகாக இருக்காங்க இதில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, நேரில் விட ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்காங்க. மியூசிக் ரொம்ப அந்த கிரகணம் படத்துக்குள்ளேயே ஆப்டாக இருக்குது. இந்த முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தை பற்றி வாழ்த்துறதுக்கும் படம் வெற்றி அடையணும்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கிற அத்தனை மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நன்றி. முக்கியமாக எதிரில் உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி. மனசார வாழ்த்துங்க. உங்களோட வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றி அடையணுன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நான் தயவுசெய்து இது யாரையும் நான் வந்து காயப்படுத்தணுன்றதுக்காக நான் பேசலை. இது யாருமே இப்போ மூவி இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு, நான் இப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். நான் வந்து ஏதோ ஒரு 10 படம் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிற மாதிரி பேசலை. நான் ஒரு மக்களுடைய ஒரு சினிமா படத்தை வந்து எல்லோரும் எப்படி ரசித்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப வெறித்தனமாக பார்க்குற ஒருத்தர் நான். என்ன மெயின் வந்து நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் தான் சிங்கப்பூரில் ஃபியூ கம்பெனிஸ் வச்சு அங்கே நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு சினிமா வந்து ரொம்ப பேஷன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சினிமானா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் சினிமானா. அந்த விதத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து சினிமான்றது ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அது எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே ஒரு டேரக்டர் வந்து சொல்லுவார், இது எங்களுடைய ஒட்டுமொத்த குழுவோடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த படம் தோல்வி அடையும் போது என்ன சொல்லுவார்னா, இது நானே பொறுப்பு, இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னுவார். நிச்சயமாக அப்படிலாம் சொல்ல முடியாது. தோத்தாலும் அந்த ஒட்டுமொத்த ஒரு டீமோட எஃபர்ட் தான் அது கட்டாயமாக. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சினிமா வந்து படம் எடுக்கிறோம், ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. இதில் எல்லாருமே நடிக்கிறாங்க. அது டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே பண்ணுறாங்க. உடனே இதுக்கு ப்ரோமோவுக்கு வந்து நம்ம மீடியா பீப்புள் கூப்பிட்றோம், பத்திரிகையாளர் கூப்பிட்றோம், இவங்களெல்லாம் வச்சு எதுக்காகனா இந்த படம் எப்படியாவது நல்லபடியாக ஓடணும், ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகணும், அதுக்கு அவங்க தேவை. படம் நல்லா ஓடணும், அதுக்கு ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸோடைய எஃபோர்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஸோ இது எல்லாமே இதுதான் டீம் ஒர்க்குன்னு சொல்கிறது. நம்ம எல்லாமே ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க அந்த கேரக்டரை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது கிடையாது. முக்கியமாக இது இவங்களுடைய நான் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இது வந்து படம் முடிஞ்சவொன்னே இதோட எங்களோட ரோல் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நான் பேசுகிறது எதுவுமே நம்ம கிரகணத்தை பற்றி பேசலை, நான் பொதுவாக பேசுகிறேன். நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுற விஷயத்தை வச்சு நான் சொல்கிறது. உண்மையிலேயே இது டீம் ஒர்க்குன்னு சொன்னோம்னா, இந்த படம் தியேட்டரில் போய் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு டே வரைக்கும் இதில் நடிச்சிருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இதில் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாரோடைய பங்கு இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா என்னை ஒருத்தர் வெளியில் பேட்டி கேட்கும்போது அவர் சொன்னார், ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்ததுக்கப்புறமா ரிலீஸ் டைமில் பார்த்தோன்னா அவங்களுக்கு முகமே இல்லை, தொங்கி போயிடுது,
ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஏதாகுமோன்றது அந்த டென்ஷன் இருக்காங்க. எனக்கு இது புரியல. ஏன்னா நான் அதுக்கு பதில் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு பணம் போட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க தொங்கி போய் தான் உட்காந்துருக்கணும். படம் ரிலீஸ் ஆகிற இடத்துல என்ன ஆகுமோ ஏதோ பயப்படணும். ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லும்போது என்னென்னா அந்த ப்ரொடியூசர் மட்டும் அவர் கேட்குற கேள்வி என்னென்னா பல விஷயத்தில் அவர் பாதிக்கப்பட்ட விஷயத்தில் அவர் பார்க்குற விஷயத்தை வச்சு சொல்கிறார். அவர் நான் என்னுடைய தாழ்மையான கருத்து இது. இந்த ஒரு படம்னு சொன்னால் படம் ப்ரொடியூசர் பணம் போடுறாரு, டைரக்டர் வந்து கதை ரெடி பண்ணுறாரு, அவர் அதுக்காக ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுறாரு, எல்லாருமே சேர்ந்து ஆக்ட் பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டே வரைக்கும் தயவு செய்து படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா ஹீரோஸும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், காமெடியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சொல்ல டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், கேமராமேன் எல்லாருமே அந்த படத்தோடைய ப்ரொமோலேருந்து எல்லாத்துலேயும் தயவு செய்து கலந்துக்குங்க ப்ளீஸ். ஏன்னா இது வந்து இவன் ப்ரொடியூசர் அவன் பணம் போடுறான், எனக்கு பணம் கொடுத்துனா எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவுசெய்து யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வழி என்னன்றது உண்மையிலே இப்போ நான் வந்து பெருசாக ஒன்றும் போடலை நான், ஆனால் அதுக்கே வந்துட்டு எனக்கு அந்த வழி தெரிஞ்சுது. எனக்கு வழினா இப்போ இது ஒரு விஷயம், இந்த ஒரு அமௌண்ட் நான் இவ்வளோ போட்டேனேன்ற வழிலாம் எனக்கு ஒன்று கிடையாது. இது ஒரு விஷயமே இல்லை. எனக்கு நான் சொல்கிறது என்னென்னா இது என்ன ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு படம் எடுக்கும்போது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து படம் எடுப்போம். படம் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக இருப்பாங்க, எங்கள் டியூட்டி முடிஞ்சு போச்சு, அந்த முதல் நாள் அந்த கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சு பூசணிக்காய் உடச்சதோட எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தயவுசெய்து யாருமே இருக்கக்கூடாதுன்ற. ஏன்னா இப்போ தமிழ் சினிமா மட்டும் இல்லை, சினிமா உலகமே சொல்கிறேன் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. இப்போ இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சினிமா ஃபீல்டு வந்து இப்போ எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்றது. இதில் வந்து எல்லாருமே அந்த கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எடுக்கிற படங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும். மேடையில் இருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் வந்து நல்ல படத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பாகுபலிங்கிற படம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட். அந்த மாதிரி வந்து நல்ல படங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16, மாநகரம், 8 தோட்டாக்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அதை வந்து ஒரு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டில் சொல்லாதீங்க, ஒரு வெர்ஷனை மாற்றி சொல்லுவோம். அந்த மாதிரி படங்கள் நல்லபடி வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ கிருஷ்ணா பிரதர் கிரணம் பண்ணியிருக்காப்புல, அண்ட் சந்திரன், ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் சுந்தரமூர்த்தி, டைரக்டர் இளன், ஸோ ஹோல் டீமுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி கேஆர் ஃபிலிம்ஸ் வந்து ஆஃப்டர் லாங் பேக் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்து சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறும். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து பிக் பின் கார்த்திக் சாருக்கு வணக்கம் சொல்லணும். தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அப்புறம் இலானுக்கு இந்த படம் வந்து அவங்க ஆர்ட் அண்ட் சோல் ரொம்ப லவ் பண்ணி இந்த படம் பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலாக அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது, ஆனால் வந்து இப்போவே நல்ல படமாக அது அமைஞ்சிருக்கு. நன்றி. எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேசிய தென்னிநிலை இணைப்பு விவசாயத்தின் சார்பாக இந்த கர்ணன் படத்துக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்கள் தலைநகரில் போய் விவசாய போராட்டம் பண்ணும்போது அபிசார் வந்திருந்தார். 3 நாள் கஷ்டப்பட்டோம் சாப்பாடு போடுறோம். அவர் தான் ஃபேஸ்புக்கெலாம் போட்டு எல்லாத்தையும் உணர்வுபடுத்தி தமிழர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பெரும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா மாநிலத்தை வந்து எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன தாமரக்கணி என்ன கண்ணது இங்கே ஒரு விழா கூட்டி போனீங்களே சமுத்திரக்கணி அப்படின்னு கூட்டி போய் விவசாயத்தை பற்றி பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. விவசாயத்தை பற்றி அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க சமுத்திரக்கணி இதில். அதனால் இந்த அபிசரவண ஐயாவால் தான் இந்த விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நன்றி. எங்களுடைய விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு திருச்சி மாவட்டம் குடிக்கக்கூட தண்ணியில் சார், அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் போராடுறதுக்காக சென்னைக்கும் டெல்லிக்கும் போயிருந்தோம். இந்த மாதிரி நிலைமையில் அந்த விவசாயிகள் 2 பேர் இறந்ததுக்காக இன்றைக்கி இந்த உங்களுடைய சினிமா ஃபிலிம்ஸ் சார்பாக கொடுத்த உதவிக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நன்றி.